இறைவனாட்சி மண்ணில் மலரும் விடியல் என்று வந்தது. இதய குடியில் அன்பின் தீபம் உதயம் காணும் நாளிலே. வாருங்கள் வாருங்கள் உள்ளம் ஒன்றி கூடுங்கள். வாணி நமது நம்மில் வந்தார் இதய குடியில் காணுங்கள். வாருங்கள் வாருங்கள் உள்ளம் ஒன்றி கூடுங்கள். வாணி நமது நம்மில் வந்தார் இதய குடியில் காணுங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலரும் விடியல் என்று வந்தது. இதய குடியில் அன்பின் தீபம் உதயம் காணும் நாளிலே. மௌனமொழி புன்னகையில் இதழ் விரித்து பார்க்கிறார். பாசவிழி கண்ணிமையில் அன்பின் ஒளியாகின்றார். மௌனமொழி புன்னகையில் இதழ் விரித்து பார்க்கின்றார். பாசவிழி கண்ணிமையில் அன்பின் ஒளியாகின்றார். பிஞ்சு மனம் பஞ்சு விரல் நீட்டி நம்மை தொடுகிறார். பிஞ்சு மனம் பஞ்சு விரல் நீட்டி நம்மை தொடுகிறார். பரந்த உலகில் யாவும் துறக்க இரு கரங்கள் இருக்கின்றார். பரந்த உலகில் யாவும் பொறுக்க இருக்கிறங்கள் இருக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் விண்மலரை பாருங்கள் வானவேவன் தந்த அன்பின் பரிசை எண்ணி போற்றுங்கள். வாருங்கள் வாருங்கள் விண்மலரை பாருங்கள் வானவேவன் தந்த அன்பின் பரிசை எண்ணி போற்றுங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலரும் விடியல் என்று வந்தது. இதய குடியில் அன்பின் தீபம் உதயம் காணும் நாளிலே. ஆனிரையில் அரியணையோ நம்மை வியக்க வைக்கின்றார். அந்த கொண்ட வாழ்வுக்காக எளிய நிலையை கொள்கின்றார். ஆனிரையில் அரியணையோ நம்மை வியக்க வைக்கின்றார். அர்த்தம் கொண்ட வாழ்வுக்காக எளிய நிலையை கொள்கின்றார். விடியல் என்னும் செய்தியிலே உலகை ஒன்று இணைக்கின்றார். விடியல் என்னும் செய்தியிலே உலகை ஒன்று இணைக்கின்றார். மணியும் மனித புனிதம் காண சமத்துவத்தை காண்கின்றார். மனித புனிதம் காண சமத்துவத்தை காண்கின்றார். வாருங்கள் வாருங்கள் விண்மலரை பாருங்கள் வானவேவன் தந்த அன்பின் பரிசை எண்ணி போற்றுங்கள். வாருங்கள் வாருங்கள் விண்மலரை பாருங்கள் வானவேவன் தந்த அன்பின் பரிசை எண்ணி போற்றுங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலரும் விடியல் என்று வந்தது. இதய குடியில் அன்பின் தீபம் உதயம் காணும் நாளிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நள்ளிரவிலே நாம் இறைவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். இறைவன் நமக்காக பிறந்திருக்கிறார். நம்மளுடைய பிறந்த நாளை எவ்வளவு சீரும் சிறப்புமாக கொண்டாடுவோமோ நினைப்போமோ அதற்கும் மேலாக பல மடங்கு மேலாக இறைவன் நமக்காக பிறந்திருக்கிறார். அவருடைய இந்த பிறந்த நாளை ஒரு இறை சமூகமாக இன்று ஒன்று கூடி நாம் கொண்டாட வந்திருக்கின்றோம். இது ஒரு பெரும் விழா. இந்த நாளிலே இறைவன் நமக்காக தோன்றியிருக்கிறார். இறைவன் மனிதனாக நமக்கு வந்திருக்கிறார். ஆகவே இந்த சிறப்பு நிகழ்வை நாம் நினைவு ஊற்றும்படியாக இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். இறைவன் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறக்கும்படியாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நாம் கடவுளுக்கு எதிராக ஏதாவது குற்றம் செய்திருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்டு இந்த வேளையிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண சுமரியாரையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 4 வார திருவருகை காலத்திலே நாம் இந்த உன்னதங்களிலே பாடலை பாடாமல் இருந்திருக்கிறோம். இன்று எவ்வாறாக அந்த ஷப்பர்ட்ஸ் அனைவரும் உன்னதங்களிலே என்று பாடினார்களோ அதே போல நாம் இந்த 4 வாரத்திற்கு பிறகு ஒன்றாக பாடவிருக்கிறோம். ஆகவே இதை பாடும் பொழுது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் பாட வேண்டும். நிறைய பேர் எல்லாரும் காரில் வந்திருக்கிறீங்க. உங்கள் கார் கீ இருந்தால் தயவுசெய்து கார் கீஸை எடுத்துக்கிறங்க. ப்ளீஸ் டேக் யுவர் கார் கீஸ் ஸோ தட் யூ கேன் we want to just shake your car keys and make sounds as much as possible as we welcome the Gabriel angel and all the shepherds and Blessed Mother and Joseph as they come forward to the church. Okay. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக.
உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி தந்தையின் திருமகனே, சானிசா நிதனி சாசானி நிதமமா, பாவனை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. Okay, Angel and everyone can go to their place. Thank you. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடராளி புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தி, அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 4 முதல் 2 முதல் 4 வரை, 6 முதல் 7 வரை. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழலில் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, இந்த இனத்தாரை பலுகி பெருகச் செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சிடுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது. ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசு என்று அழைக்கப்படும்.
அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் திருவாக்கு. இறைவனுக்கு நன்றி. கூட்டமே வானில் என்ன ஆட்டம், உன்னை பார்த்த நாளும் ஆடிடவா ஆட்டம். கூட்டமே வானில் என்ன ஆட்டம், உன்னை பார்த்த நாளும் ஆடிடவா ஆட்டம். தேவாதி தேவன் பூவில் வந்தார், ராஜாதி ராஜன் மண்ணில் வந்தார். இது என்ன வெங்கையோ, நானும் என்ன சொல்வேனோ. ஆடுங்கள் பாடுங்கள் கை தாளம் போடுங்கள். விண்மீனின் கூட்டமே வானில் என்ன ஆட்டம், உன்னை பார்த்த நானும் ஆடிடவா ஆட்டம். சின்ன வண்டு வந்து கீதம் பாடுது, மெல்ல மெல்ல காதில் வந்து செய்தி சொல்லுது. சின்ன வண்டு வந்து கீதம் பாடுது, மெல்ல மெல்ல காதில் வந்து செய்தி சொல்லுது. ஓஹோ இது என்ன விந்தையோ, தேவன் நம்மை தேடி வந்தாரே. ஓஹோ இது என்ன விந்தையோ, தேவன் நம்மை தேடி வந்தாரே. ஆடுங்கள் பாடுங்கள் கை தாளம் போடுங்கள். விண்மீனின் கூட்டமே வானில் என்ன ஆட்டம், உன்னை பார்த்த நானும் ஆடிடவா ஆட்டம். தென்றல் வந்து என்னை மெல்ல ஆட சொல்லுது, நல்ல செய்தி பாரெங்கும் சொல்ல சொல்லுது. தென்றல் வந்து என்னை மெல்ல ஆட சொல்லுது, நல்ல செய்தி பாரெங்கும் சொல்ல சொல்லுது. ஓ நானும் ஆட்டம் ஆடுவேன், பாலன் பிறப்பை எங்கும் கூறுவேன். ஓ நானும் ஆட்டம் ஆடுவேன், பாலன் பிறப்பை எங்கும் கூறுவேன். ஆடுங்கள் பாடுங்கள் கை தாளம் போடுங்கள். விண்மீனின் கூட்டமே வானில் என்ன ஆட்டம், உன்னை பார்த்து நானும் ஆடிடவா ஆட்டம். தேவாதி கூட்டமே வானில் என்ன ஆட்டம், உன்னை பார்த்து நானும் ஆடிடவா ஆட்டம். நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள
தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். நாளை அவனியின் அநீதி அழிவுறும். உலகின் மீட்பர் நம்மீது அரசாழ்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள், இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-14 வரை. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சீரிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்த பொழுது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார்கள். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருந்தார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்து பாடினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். I prefer to speak from here. அங்கிருந்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம கிறிஸ்மஸ் விழா நிறைய வருஷம் கொண்டாடியிருப்போம். ஒரு சிலர் 20, 25, ஒரு சிலர் 30, 35, 40, 50 வருஷம். அதனால் கொஞ்சம் கேட்ட அரைச்சமாகவே அரைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். கிறிஸ்து பிறப்பு விழானா என்ன,
வருஷம் கேட்குற மாதிரி ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கார், அன்பு செய்யணும், அதுக்காக வந்தார், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதெல்லாம் கரெக்டு தான். அதை கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்து பிறப்பு விழா என்ன சொல்லப்படுது, நமக்கு அதில் என்ன நற்செய்தி கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிப்போம். அப்படி யோசிக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வித்தியாசமாக யோசித்தோம்னா, வாட் இஸ் கிறிஸ்மஸ் ஆல் அபவுட்? It's the birth of Jesus. Yeah, that's right. You have anything else? You want to say something? Yeah. It's also about hope. Yeah, that's wonderful. It's about hope. Yeah. Then it's about giving. It's about sharing what we have. Yeah, that's good. What else is Christmas all about? பசங்களுக்கு தெரியுது, பெரியவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். Yeah. Oh, it's about being holy as Jesus. My gosh, you finished my 4 years theology in one sentence. It's about being, give a good clap for her, no? It's about being holy about Jesus. Because God became like you and me, huh? So He challenges us to be holy like Him. That's a good challenge. Wonderful. இதுதான் ஒரு பையனுக்கு புதுசானா ஒரு தடவை தான் கல்யாணம், ஏதோ கல்யாணம் பண்ணியிருந்துருக்கிறான். கல்யாணம் ஆனோன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சிட்டு அவனுக்கு ஒரு நாள் தலைவலி அதிகமாக, அடிக்கடி தலைவலி வந்திருக்கு. ஒரு நாள் கொஞ்சம் தலைவலி அதிகமானோடனே ஒய்ஃபை கூப்பிட்டு கொஞ்சம் தலையெல்லாம் அமுத்தி விடுமா, எண்ணெய் ஊற்றி தலை பயங்கரமாக வலிக்குது, கொஞ்சம் தலையெல்லாம் மசாஜ் பண்ணி விட அப்படின்னு நானும். உடனே இந்த ஒய்ஃபும் ரொம்ப நல்ல மனைவி, எண்ணெயெல்லாம் தேய்ச்சி தலையெல்லாம் மசாஜ் பண்ணி தலையெல்லாம் அமுத்தி விட்டுட்ருக்காங்க. அப்போ திடீர்னு கேட்டாங்களாம், என்னங்க இப்போ உங்களுக்கு தலைவலிக்குது, நான் தலையை அமுத்தி விடுறேன், நான் தலையெல்லாம் பிடிச்சி விட்றேன், கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தலை வலிச்சிருக்கும்ல, அப்போ உங்கள் தலையெல்லாம் யார் பிடிச்சி விட்டா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சான். அதுக்கு இவன் சொன்னானா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தலையே வலிக்கலையே. அது மாதிரி கிறிஸ்மஸ் வரும்போது தான் கிறிஸ்மஸை பற்றி யோசிக்கணும். இல்லை இதுக்கு முன்னாடி தான் கிறிஸ்மஸ் அப்படி இல்லையே, இப்படி இல்லையே அப்படிங்கிறதுலாம் இல்லாமல், இப்போ கிறிஸ்து பிறப்பு விழா, கிறிஸ்து பிறந்த உடனே அந்த நற்செய்தி, அந்த செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? முதலா இடையர்களுக்கு. குட் நியூஸ், வெரி குட், இம்பார்ட்டன்ட் நியூஸ். நல்ல ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன். இவர்களோட கை தட்டுங்களேன். ஏன்னா நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுறோம். கிறிஸ்து பிறந்த செய்தி யாருக்கு முதலாக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நிறைய பேர் நம்ம கேட்டகிசம் கிளாஸில் நிறைய தடவை ரெகுலராக மாஸ் அட்டன் பண்ணாலும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிடுறோம். அந்த ஊரில் எவ்வளவோ பேர் இருந்தாங்க, அந்த பெத்லகேமில் எவ்வளவோ பேர் இருந்தாங்க. மக்கள் எல்லோரும் கணக்கெடுக்கிறதுக்காக குடும்பமாக சாரையாக அந்த ஊரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊருடைய ஆளுநர் இருக்கிறார், அவங்களுக்கு அந்த மாட்டு கொட்டாயில் இடம் கொடுத்தாங்கல்ல, அந்த மாட்டு கொட்டாய் ஓனர் இருக்கிறார். அப்படி போய் மாட்டு கொட்டாயை சுற்றி நிறைய குடும்பங்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படி நிறைய பேர் இருந்தாலுமே எங்கோ இருக்கிற இடையர்களுக்கு தான் அந்த செய்தி சொல்லப்படுது. முதலாக குழந்தை பிறந்தவுடன் வானதூதர் சென்று இடையர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்போ இந்த இடையர்கள்னா யார், அவர்கள் எப்படிப்பட்ட பின்புலத்தை கொண்டவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா கிறிஸ்து பிறப்பு விழாவின் முக்கியமான கருத்து என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ விவிலியத்தில் பைபிளில் நிறைய கேரக்டர்ஸை பற்றி வாசிப்போம். சமாரிய பெண் இருந்தாங்க, சதுசேயர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், அப்புறம் தீர்க்கதரிசிகள், அப்புறம் தலைமை குருக்கள், இப்படி நிறைய பேர் இல்லை, நூற்றுவ தலைவர்கள், இப்படி நிறைய பேர் வச்சு நிறைய கேரக்டர்ஸை நம்ம வாசிக்கிறோம். இவங்கெல்லாம் யார், எதற்காக இவங்களுக்கு இந்த பெயர் இருக்குது, சமாரியர்கள்னா யார், புறவினத்தார்னா யார், ஒதுக்கப்பட்டவர்கள்னா யார், எதற்காக இவர்களுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி யாராவது நமக்கு சொல்லியிருக்கணும் அந்த காலத்தில் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று ஆசிரியர் யாருன்னா ஜோசபஸ் ஃப்ளாவியஸ். அந்த ஜோசபஸ் ஃப்ளாவியஸ் புக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய காஸ்புலை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்க ஒருத்தருடைய பின்புலம் என்ன, அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன, அந்த சமுதாயத்தின் பின்புலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப அத்தாரிட்டேட்டிவான ஒரு வரலாற்று புக்கு ஜோசப் ஃப்ளாவியஸோடையது. அந்த புக்கில் இடையர்களை பற்றி 3 முக்கியமான கருத்து சொல்லப்படுது. வரலாற்றில் அது உண்மையான கருத்தும் கூட. ஒன்றாவது, இடையர்கள் என்பவர்கள் அழுக்கானவர்கள். இடையர்கள் அழுக்கானவர்கள்.
ஏன் இடையர்கள் அழுக்கானவர்கள்? இடையர்கள் என்பவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள். செம்மறி ஆடு, நம்ம ஊர் மாதிரி வெள்ளாடு கிடையாது. செம்மறி ஆடு ரொம்ப அழுக்கா இருக்கும், ரொம்ப துர்நாற்றம் அதிகமாக இருக்கும். அப்போ ஆடு மேய்க்கிறவர்கள் எப்போதுமே ஆட்டு கூடவே இருப்பாங்க இல்லையா? செம்மறி ஆடு ஊர் ஊரா அப்படியே ரொம்ப நிறைய ஆடுகளை மொத்தமாக ஓட்டிகிட்டு போய் ஆடு மேய்ப்பாங்க. நீங்கள் ஒரு பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு கிடாயின்னு போடுவாங்க. போட்டுட்டு அந்த கிடாய்க்குள்ளவே ஆடு மேய்க்கிற இடையர்கள் அங்கேயே தங்கி இருப்பாங்க. ஸோ ஆட்டில் இருக்கக்கூடிய புழுதியோடு புழுதியாக இவர்கள் இருப்பதால் அழுக்காக இருப்பார்கள். அவர்கள் காலணி அணிவது கிடையாது. அதனால பாதம் எப்பவுமே அழுக்குப்பட்டு ரொம்ப துர்நாற்றம் உடைய ஒரு உடலை கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். அழுக்கானவர்கள். இரண்டாவது, இடையர்கள் என்பவர்கள் பொய்யர்கள், நிறைய பொய் பேசக்கூடியவங்க. ஏன்னா இடையர்கள் யாரோ ஒரு முதலாளிக்கு வேலை செய்கிறவங்க, ஒரு முதலாளியுடைய ஆட்டை மேய்க்கிறவர்கள். ஆடு மேய்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமையோ பக்கத்து வயலில் போய் மேய்ஞ்சிரும், பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிடும், அங்கே போய் தண்ணி குடிக்கும், அடுத்த கிடாய்க்குள்ளே போய் புகுந்துரும். ஒரு ஆண் ஆடு, அந்த செம்மறி ஆடு, அந்த கிடாய் ஆடெல்லாம் இருக்கும் இல்லையா, பக்கத்து ஆட்டோட போய் சண்டை போட்டு வந்துடும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாதாரண ஆடு மேய்க்கிறவங்க, உங்கள் வயலில் எங்கே ஆடு மேய்ஞ்சிச்சு, வரவே இல்லையே, நீங்கள் சும்மா சொல்கிறீங்களே அப்படின்னு சும்மா அப்படியே பொய் சொல்லி ஒரு சின்ன சின்ன பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அடிக்கடி பொய் சொல்லக்கூடிய ஒரு 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 பழக்கம் உடையவர்கள். நம்ம சாதாரண உள்ளது தானே, வீட்டில் எப்பவுமே உள்ள ஒன்று. அப்போ இவங்களுக்கு பொய் சொல்லக்கூடியதை இல்லாததை இருக்கிறது என்றும் இருப்பதை இல்லை என்றும் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் உடையவர்கள் இடையர்கள். இரண்டாவது, இடையர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள். மூன்றாவது, இடையர்கள் திருடர்கள். வரலாற்றில் இடையர்களுக்கு திருடக்கூடிய பழக்கம் அதிகமாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இடையர்கள் மிகவும் ஏழைகள், பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்கள். அவர்கள் ஏடக்கூடிய கொத்தடிமைகள் போல் மற்றவங்கள்ட்ட வேலை செய்யக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ஒருவர்கள் அந்த பாலஸ்தீன நாட்டு பெத்லகேம் பக்கத்தில் என்ன இருக்குது, எல்லாமே மலைப்பகுதி இல்லையா, இப்போ நீங்கள் போனாலும் பார்க்கலாம்ல, மலைகள் குன்றுகள் அதிகமாக நிகழ்ந்தது இருக்கக்கூடிய இடம், சமவெளி பகுதி கிடையாது. அப்போ அந்த இடத்துல ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவ்வப்பொழுது ஒரு சில ஆடுகள் தவறி போய்விடும், ஒரு சில ஆடுகள் காணாமல் போய்விடும், ஒரு சில ஆட்டுகளை வன விலங்குகள் அடித்து கொன்று தின்றுவிடும். அப்ப ஆட்டுக்கு உரிமையாளனுக்கு எத்தனை ஆடு இருந்தது, எப்படி காணாமல் போனது கணக்கு கொடுக்கணும். அப்ப கணக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும், உரிமையாளர் ஒரு முறை ஆடு காணாம போச்சுன்னா ஏத்துக்குவோமா, அவன் சண்டை போடுவான், இவனை வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். அப்போ அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இவனுக்கு சமுதாயத்தில் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மை உருவாகும். எனவே என்ன பண்ணுவாங்க, இந்த ஆட்டு இடையர்கள் ஒருவேளை அவங்களுடைய கிடாயிலிருந்து ஆடு காணாம போச்சு அப்படின்னா பக்கத்து கிடாயிலிருந்து ஒரு ஆட்டை கொண்டு வந்து இங்கே வச்சுக்குவாங்க, வச்சுட்டு டெம்பரவரியாக மேனேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப மேனேஜ் பண்ண முடியலன்னா பக்கத்து வீட்டில் போய் இன்னொரு ஆட்டை திருடிட்டு வந்துடுவாங்க. இப்போ அவருடைய வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த சின்ன சின்ன திருட்டு பழக்கத்தில் இவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த மூன்று முக்கியமான பண்புகளை உடையவர்கள் தான் இடையர்கள். அழுக்கானவர்கள், பொய்யர்கள், பொய் பேசக்கூடியவர்கள், திருடும் பழக்கம் உடையவர்கள். எவ்வளோ ஒரு வியப்பாக இருக்குது பாருங்களேன். அழுக்காக இருக்கிறவங்க, பொய் பேசுகிறவங்க, திருடுறவங்களுக்கு தான் இயேசு பிறப்பின் செய்தி முதலாக சொல்லப்படுகிறது. எதனால நினைக்கிறீங்க? எவ்வளவோ பேர் இருக்க இந்த கிறிஸ்து பிறப்பின் செய்தி அழுக்கானவர்களுக்கும் பொய் கூறுகிறவர்களுக்கும் திருடர்களுக்கும் சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் எத்தனை பேர் மாடு மேய்ச்சிருப்பீங்க, ஆடு மேய்ச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நிறைய தடவை ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறேன். ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போகணுன்னா ஆடு தான் மேய்க்கணும், மாடு தான் மேய்க்கணும். அப்புறமா தான் வீட்டுக்கு வரணும். சனி ஞாயிறில் ஆடு மாடு மேய்க்கிறது உண்டு. அப்புறம் குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, எக்ஸாம், சம்மர் ஹாலிடேஸ்லாம் ஆடு மாடு தான் மேய்க்கணும். அதான் ஃபேஷன் அஸ் வெல் அஸ் அதான் ஹாபியும் கூட. ஓகே, அப்போ அதான் பிக் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கேம்ஸ் எல்லாமே. இப்போ எங்க குழந்தைய புதிச்சு வச்சிருக்கிறாங்க, தீவன தொட்டியில் இல்லையா? தீவன தொட்டி யாருக்கு, எப்படி தீவன தொட்டி எங்க இருக்குது, எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆடு மாடு மேய்ச்சிருக்கவங்களுக்கு இல்லை ஆட்டு கொட்டாய் வச்சிருக்கவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஆட்டுக்குள்ளே போனோன்னா அந்த மாட்டு கொட்டகையில் என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க. மாடு சாணி போடுற இடம், அந்த இடம், இந்த இடம், எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க. தீவன தொட்டியை மட்டும் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. அங்கே புல் போடுவாங்க, வைக்கோல் போடுவாங்க, தீவனம் போடுவாங்க. அது தீர சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டு தீர்ந்த உடனே அந்த திரும்ப அங்கே வைக்கோல் போடுவாங்க. அதை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணவே மாட்டாங்க. ஒருவேளை பொங்கலுக்கு சுத்தம் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல, அப்படியா இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், நாட்கள் ஆக ஆக அந்த தீவன தொட்டி அப்படிங்கிறது மண்ணோடு மண்ணா, தரையோடு தரையா அப்படியே ஒன்றா போயிடும். தீவன தொட்டியை வித்தியாசப்படுத்தி பார்க்கவே முடியாது. அதே போல் மாட்டு கொட்டாய்க்கு போகும் பொழுது, சப்போஸ் யாராவது மாடு பார்க்க போகிறாங்க இல்லை கொட்டாய் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, போயிட்டு திறந்து பார்த்துட்டு எத்தனை மாடு இருக்குது, எத்தனை ஆடு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உடனே வந்துடுவாங்க. யாரும் போய் எங்கே தீவன தொட்டி இருக்குது, எங்கே நீங்கள் புல் போடுவீங்க, எங்கே வைக்கல் போடுவீங்கன்னு தேடி பார்க்க மாட்டாங்க.
அப்போ சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தீவன தொட்டி எங்கே இருக்கிறது என்பது தெரியாது. அழுக்காக இருப்பதை அழுக்கானவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையாக உள்ளவர்களுக்குத்தான் உண்மையானவர்களை இடம் கண்டு கொள்ள முடியும். அப்ப அழுக்கானவர்களுக்குத்தான் தீவன தொட்டி எங்கே இருக்கும் என்று தெரியும். தீவன தொட்டியில் குழந்தை பொதியப்பட்டு வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையை அடையாளம் காண வேண்டும் என்றால் தீவன தொட்டி எங்க இருக்கிறது என்பதை அடையாளம் காண யாரால் முடியும்? இடையர்களால் மட்டும்தான் முடியும். எனவேதான் இடையர்களுக்கு முதலாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இரண்டாவது, இத்தனை காலம் இவர்கள் பொய் பேசுகிறவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றிலிருந்து உண்மைக்கு சாட்சி பகர்கிறார்கள். பொய்யர்கள் என்று சொல்லப்பட்ட எல்லோருமே உண்மைக்கு சாட்சி பகரக்கூடப்பட்ட சாட்சி சொல்லக்கூடிய மக்களாக மாறுகிறார்கள். மூன்றாவது, இந்த திருடர்கள் தான் முதலாக மெசையாவை இனம் கண்டு கொள்ளுகிறார்கள். இவர்கள் இந்த குழந்தையை பார்த்தது மட்டுமல்லாமல் சென்று போகும் பொழுது செல்லுமிடமெல்லாம் நாங்கள் குழந்தையை கண்டோம், எங்களுக்கென மீட்பு பிறந்து விட்டார், எங்களுக்கென புது வாழ்வு வந்து விட்டது என்று இவர்கள் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அம்சம், அழுக்கானவர்கள் தீவன தொட்டியை கண்டுகொள்ளுகிறார்கள், பொய்யர்கள் உண்மைக்கு சாட்சி பகர்கிறார்கள், திருடர்கள் மெசையாவை இனம் கண்டு கொள்ளுகிறார்கள், மாட்டு கொட்டகை மருத்துவமனையாகிறது, தீவன தொட்டி தொட்டிலாகிறது, மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கிறவர்கள் எல்லோரும் செவிலியர்களாக மாறுகிறார்கள். இதை ஒரு பின்புலமா வச்சு கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும்? ஒன்றாவது, வழக்கத்தை உடைப்பது, பிரேக் த ரொட்டீன். கடவுளாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற வழக்கத்தை உடைத்து கடவுள் மனிதராக மாறுகிறார். வழக்க பிரகாரம் இடையர்கள் என்றால் பொய்யர்கள், அவர்கள் திருடர்கள், அவர்கள் உதவாக்கரை, சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், பின்புலத்தை கொண்டு மிகவும் ஒரு விளிம்பிய பின்புலத்தில் உள்ளவர்கள், எதற்கும் அவர்கள் லாய்க்கில்லாத மக்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வழக்கமான இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை எல்லாவற்றையும் உடைத்து இந்த குழந்தை அவர்கள் உண்மைக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள், மெசையாவை இனம் கண்டு கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் பொய்யர்கள் அல்ல என்பதை வழக்கத்தை உடைத்து குழந்தையின் பிறப்பு விழா சொல்லுகிறது. எனவே கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு கொடுக்கக்கூடிய மிகவும் முக்கியமான முதல் செய்தி என்னவென்றால், பிரேக் யுவர் ரொட்டீன், வழக்கத்தை உடைப்பது. எந்த பழக்கமெல்லாம் சமுதாயத்தில் நமக்கு பல்லாண்டு காலமாக பரம்பரையாக இருக்கிறதோ அது நம்மை அடிமைப்படுத்திவிடும். புதிய வாழ்வு கொடுக்காது, மாற்றம் இருக்காது, முன்னேற்றம் இருக்காது. எந்த பழக்கங்கள் ரொம்ப நாளைக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம எல்லாம் இப்படி தான் இருக்கணும், பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், குழந்தைகள்லாம் இப்படி தான் இருக்கணும், ஆண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கணும், இதை மட்டும்தான் செய்யணும், இப்படி என்று பல சட்டத்திட்டங்கள் வரைமுறைகள் சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அது மனிதர்களை அடிமைப்படுத்திவிடும், முன்னேற்றுவதற்கு வழிவகுக்காது. எனவேதான் கிறிஸ்து விழா இந்த பரம்பரை வழக்கமாக சமுதாயத்தில் இருந்தக்கூடிய எல்லா ட்ரெடிஷனல் பிராக்டிசஸ், ட்ரெடிஷனல் பிலீஃப் அண்ட் கஸ்டம்ஸ் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து விட்டு புதிய வாழ்வு பிறக்கிறது. கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்ல வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அர்த்தத்தையும் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் வழக்கத்தை உடைக்க வேண்டும். எனக்கு இருக்கக்கூடிய பல வகையான வழக்கங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கலாம், மற்றவரை தவறு கூறுவதாக இருக்கலாம், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்வதாக இருக்கலாம், மக்களை சாதி வாரியாக பிரிப்பதாக இருக்கலாம், இந்த ஊரை சார்ந்தவர் இப்படிதான் இருப்பது என்று எண்ணுவதாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு பழக்கமாக இருக்கிறதோ அந்த பழக்கத்தை உடைத்தெறியும் பொழுது அங்கே புதிய வாழ்வு பிறக்கிறது. இரண்டாவதாக, இந்த இடையர்களை பாருங்களேன். இடையர்கள் என்ன பண்றாங்க, வானதூதர்கள் அவர்களுக்கு தகவல் சொல்லுகிறார்கள் இல்லையா, குழந்தை பிறந்து விட்டதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் போய் குழந்தைய பாருங்க அப்படின்னு இன்விடேஷன்லாம் கொடுக்கல, தகவல் மட்டும்தான் கிடைக்கிறது. கிடைத்த தகவலை அவர்கள் அழைப்பாக ஏற்றுக்கொண்டு குழந்தையை பார்க்க செல்லுகிறார்கள். கரெக்டா? அப்போ அதில் என்ன அர்த்தம் வருது? கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு அழைப்பு இல்லாமல் மற்றவர் வாழ்க்கையில் பங்கெடுப்பதற்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. பார்ட்டிசிபேட் வித்தவுட் இன்விடேஷன். இப்போ நம்ம குழந்தைங்களா, இப்போ நமக்கு பிறப்பு விழா நம்ம பிறக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்காவது மற்றவங்களுக்குலாம் இன்விடேஷன் கொடுக்குறோமா? நாளைக்கு by 12 o'clock I am going to be born, please come and see me. Are we going to invite anybody? See, give hi. We are not going to do that. Yeah, we are not going to do that. ஒருவேளை நான் இறக்க போகிறேன், யாருக்காவது நான் இறக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். Tomorrow by 1 o'clock I am going to die, please all of you come for my funeral. Do we send an invitation for our death? We don't do that, isn't it? ஸோ நம்மளுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் நாம் அழைப்பு கொடுப்பதே இல்லை. இடைப்பட்ட காலத்தில் என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடல, காது குத்து கூப்பிடல, சாப்பிட கூப்பிடல, அதுக்கு கூப்பிடல, இதுக்கு கூப்பிடல, என் பேரை போடலை, வைக்கலை,
எவ்வளவு இந்த அழைப்பு பிரச்சனை. அப்ப கிறிஸ்து பிறப்பு விழா இடையர் மூலமாக நமக்கு சொல்லுவது என்னவென்றால், மனிதம் புனிதமாக மாற வேண்டும் என்றால் அழைப்பு இல்லாமல் பங்கெடுப்பது. மற்றவருடைய வாழ்க்கையாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அழைப்பு விட்டு பங்கெடுப்பது மனித பழக்கம். அழைப்பு இல்லாமல் சென்று பங்கெடுப்பது தான் இறைத்தன்மை. கிறிஸ்து இப்போ யாராவது கடவுள் வந்து நம்ம மனிதனாக பிறக்கணும்னு அழைப்பு கொடுத்தோமா? இயேசுவை யாராவது அழைத்தோமா? எங்களுக்கு வந்து நீங்கள் மனுஷனாக பிறந்து எங்களை மாதிரி வாழ்ந்து எங்களுக்கு தேவையான மாற்றத்தை உருவாக்குங்க அப்படின்னு இல்லை. கடவுள் தானாகவே அழைப்பு இல்லாமல் நமது வாழ்க்கையில் பங்கெடுப்பதற்காக தானாக முன் வந்து நம்மை போல் பிறந்து நம்முடைய வாழ்க்கையில் பங்கெடுக்கிறார். ஒரு நம்மை போல் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்து நமது வாழ்க்கையை பங்கெடுத்து கொண்டார். எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அழைப்பு இல்லாமல் பங்கெடுக்கிறோமோ அங்கு கிறிஸ்து உயிர் பெறுகிறார், குழந்தை பிறக்கிறது. எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு செய்தியை எடுத்து செல்லுங்கள். வழக்கத்தை உடைக்கும் பொழுது குழந்தை இயேசு அங்கே பிறக்கிறார். அழைப்பு இல்லாமல் நாம் பங்கெடுக்கும் பொழுது குழந்தை இயேசு அங்கே உயிர் பெறுகிறார். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. பேச்சு போட்டியா வச்சோம்? கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த இறைமக்களே, ஆண்டவரின் வருகைக்காக பல ஆண்டுகள் மக்கள் காத்திருந்தனர். இதோ அந்த அதிசய இரவு. இந்த இரவை காணும் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். எனவே நமக்காக மீட்பரை அனுப்பிய தந்தையிடம் மகிழ்ச்சியோடு நமது வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் இப்பொழுது எடுத்துரைப்போம். மகிழ்ச்சியையும் அளித்து ஒரே மந்தையாய் உன் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உமது அருட்பொழிவை நிறைவாய் பொழிந்து பாதுகாத்து எம்மை வழிநடத்தி செல்ல தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மகிழ்ச்சி நிறைவே இறைவா, இன்று கிறிஸ்துமஸ் விழாவினை கொண்டாடும் அடைக்கல அன்னை ஆலயத்தில் இந்த திரு இருதய இறை சமூகம் உம் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழவும், இன்ப துன்ப நேரங்கள், வேதனை சோதனை வேளைகள், பணிச்சுமை, கடன் சுமை, பொருளாதார சுமை,
போன்ற இக்கட்டுகளில் தங்கள் நம்பிக்கையால் உமக்கு சான்று போகிறவும் ஒவ்வொரு இல்லங்களும் உமக்கு அமைதி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு துயிலுறும் மாந்தர்களையும் உறவுகளை இழந்து பிரிந்து தனிமையில் வேதனையுறும் மாந்தர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் தாமே அவர்களின் கண்ணீரை துடைத்து மனத்துயரை மாற்றி உம்மேலான இரக்கத்தினால் அவர்களுக்கு எல்லாமாகவும் இருந்து உமது அன்பை உய்த்துணர செய்து உண்மையிலே என்றும் நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். மேலுமாக இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற டேவிட் மற்றும் ஜூலி அவர்களுடைய குடும்பத்தினர்கள், யாழினி, முகிலன் அவர்களுடைய குடும்பத்தினருக்காகவும், டேவிட் பிரின்சி அவர்களுடைய குடும்பமும் நன்றி திருப்பலியாகவும், அவருடைய மகள் ஜோலின் மிஷிகல்ஸ் உடைய 6வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்காகவும் இந்த வேளையிலே நன்றியோடு ஜெபிக்கின்றோம். இறைமகன் இயேசு நமக்காக நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்முடைய குடும்பங்களில் என்றும் தங்கும்படியாகவும் நம்மை வழிநடத்தும்படியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, முழு மனதுடன் நாங்கள் வேண்டிய இம்மன்றாட்டுக்களுக்கு இரக்கமுடன் செவிசாய் தருளும். கிறிஸ்து உண்மையாக எங்களை மீட்க வந்த தெய்வம் என்பதை வாழ்வில் உணர்ந்து பிறருக்கும் எடுத்துரைக்கும் துணிவை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குடிலே மாளிகையா
மழலையாய் மானுட மனதில் மழலையாய் மசரிகா மகமபா மாமரி மடியில் குழந்தையாய் மானுட மனதில் மழலையாய் உறவாய் வந்தாய் உவகை தந்தாய் உலகம் மகிழ உன்னை தழைக்க என்னை தருகின்றேன். ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலி பொருளாய் ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலி பொருளாய் என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு ஆவியானத்தின் நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்கர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை இயேசுவின் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நமது தேவன், உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா குணமடையும்.
உலகம் இருந்து வையகம் எழுந்த எங்கள் இயேசுவே நீர் வாரும் எங்கள் இதய கோவிலில். லாலா லலா 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 இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. வல்லவர் நீ தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. வல்லவர் நீர் தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. நீர் வரும் நேரமெல்லாம் அது தேனினும் இனிதாய் இனிக்கின்றது. எம்மோடு நீரில்லா நேரமெல்லாம் அது நிலவில்லா வானமாய் விடுகின்றது. உண்மை ஒளியே உயிரே உணவே எழுந்திடுவாய். அன்பே அருளே எம்மில் நீயும் கலந்திடுவாய். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். அப்பமதை கரம் எடுத்து இது என் திருவுடல் என மொழிந்தேன். திராட்சை ரசம் கரம் ஏந்தி இது என் திரு ரத்தம் என மொழிந்தேன். அப்பமதை கரம் எடுத்து இது என் திருவுடல் என மொழிந்தேன். திராட்சை ரசம் கரமேந்தி இது என் திரு ரத்தம் என மொழிந்தேன். உம்முடல் உண்ணும் நாங்கள் எல்லாம் தினம் எம்முடல் பிறத்தாய் இழக்க வேண்டும்.
உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத் தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தயவு செய்து அமரவும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். Happy Christmas to you. Happy Christmas, Father. Let's give big hands to everyone. Happy Christmas to you. God bless. You know, Jesus is in our midst, in our hearts. And today, Father Wilson has gave us another way of understanding his birth. And we are grateful to Father Wilson for preaching the Word of God, and for Father Titus for joining us. And both of them are in Berkeley. Let's give them big hands for joining us to that. Thank you. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய 2 நாட்கள் நம்முடைய மக்கள் கிறிஸ்மஸ் கேரல்ஸ்க்காக போயிருந்தாங்க. So it was really good. 19 homes have signed up to welcome the carol singing. 19 வீடுகளிலும் நமது அன்பான ஒரு குழுவானவர்கள் அவர்கள் பிராக்டிஸ் செஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் 19 வீடுகளுக்கும் அவர்கள் சென்று வந்தார்கள். ஆகவே மிகுந்த மகிழ்ச்சி. அதை வழிநடத்தியவர் அலெக்ஸ் ராயன். அவர் இல்லை, he got cold and he has to travel soon, so he is taking rest. Alex Ryan and Arul and Jay Shekhar and a big team of people who really helped out in the carol singing, going to place, home to homes. So let's give them big hands and thanks to all of you for that. So I want to specially thank a couple of our children went with them. And it is really, I want to really appreciate those children. Abhi, Johanna, Jovina, Dia, Joshna, Theora, Janalyn, Mukilan, Rion, Yalini. Have I missed anyone? Yes, Jijo, did I miss you? Did you go for carol singing? Very good, okay. So, I invite Father Titus to come and give the gifts for our children, those who went for carol singing. A small gift from your Father Louis, okay? So we invite Abhi, Joshna, Jovina, please come and just receive your gifts, a small token of gift for you. Yes, come, don't waste time. Jovina, Dia, Joshna, yes, all of you. Go. Yes, come. You went to carol singing? Yeah, please take. Jijo, we have enough?
One more. Jijo, we have one more. You come. Have everyone taken? Okay, so thanks to all our children. Rian, you understand why we have given you? Why have we have given you this gift? Why? What carols? Huh? You both of you tell me. Why did you receive the gift? Yes. Because say louder. Because you sang where? You went to for carol singing, homes to home. Okay? So for that only. So this is a little appreciation for all the children who went night from 3 p.m. to 11 p.m. They went with their parents, so we really want to appreciate them. So thank you so much for all of you. Dear brothers and sisters, we have New Year Mass on December 31st at 9 a.m. We have adoration, திவ்ய நற்கருணை ஆராதனை, நன்றி திவ்ய நற்கருணை ஆராதனை 9 மணிக்கு. அதன் பிறகு 9:45 நன்றி திருப்பலி, புது வருட திருப்பலி ஆனது நடைபெறும் 31ஆம் தேதி டிசம்பர். 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி I invite all of you to my parish for get together. Please come. All of you are welcome. We'll put up the sign up on the website and we'll send you the link. Please sign up so that we can arrange for basketball or volleyball or other things in our. So from 11 a.m. to 7 p.m. you can spend the parish, and thanks to my pastor who said we can use the parish for the whole day. So all of you come, we can together, you can invite your friends and families but we will also have potluck or something, so we'll give you the information. Pongal Mass, January, either January 11th or 18th, we are still trying to book the hall, whichever is available, we will let you know soon, but be ready for the Pongal Mass in January. இயேசுவில் பிரியமானவர்களே, we would like to give thanks to our choir for their very good practice which they have been doing last 1 week or so, and then they really sang well and really supported us for this liturgy. Let's give them big hands to our choir and singers, all our musicians. Ethan, thank you after a long time coming and sitting close to the piano. Happy to see you there. So we are really grateful. We want to appreciate new families who have come today. Is there any new families today? First time you have come? Don't feel shy. We all want to wish you well, and we want to welcome you always to the church. Okay, if you have come, many of you, let's give big hands to all those who have come. We want to. Okay. So we thank you so much, and we have Tamil Mass. தினமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7 மணிக்கு தமிழில் திருப்பலியானது இந்த ஆலயத்திலே நடைபெறுகிறது. 7 மணி முதல் 8:15 வரை. சில நாட்களில் திருப்பலி முடிந்த பிறகு அன்பின் உணவு கொடுக்கப்படும், சில நாட்களில் அன்பு உணவு கொடுக்கப்பட மாட்டாது. ஏனால் எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஃபண்ட் இல்லை. ஸோ சில வாரங்களில் சில நாட்கள் அன்பின் உணவு கொடுக்கப்படும், மற்ற நாள்களில் கிடையாது. ஆனால் திருப்பலியானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7 மணிக்கு நடைபெறும். அதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அது முன்னாடியே உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஃபைனல் பிளஸ்ஸிங்க்கு அப்புறம் பாடல் பாடுவோம், கடைசி பாடல். அப்பொழுது நமக்காக சாந்தா இஸ் கெட்டிங் ரெடி. he will come and he will give gifts to all the children who are here. Okay, whoever children are here, we have gifts for them, we will give to them. Okay, let's kindly stand for the final blessing. Before that, I want to we have Brother Anthony Das. Brother Anthony Das, can you come brother?
Brother is a Telasal brother. Brother is from Dindikal. He is here with the Telasal brothers, and he has been learning how to raise fund for his congregation. So he will help us also to raise fund for our community. Brother, please help us. So brother really is very kind to always bring our fathers, and I think he's seeing 2 masses or 3 masses today. And thanks be to God. Let's give big hands to Brother Anthony Das, and thank you. Brother Anthony, thank you so much. Thank you so much. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிற்காக தலை வணங்குவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடம் இருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கும் தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தேனிலா தானம் பாடிட மன்னவர் பிறந்திட்டார். மனிதர் பாவம் போக்கிட பாரிலே மீட்பு பெருமிட பரலோக வாசல் திறந்திட ரட்சகர் உதித்திட்டார். தேவபாலன் இயேசு பிறந்திட்டார். அடிமை கோலம் எடுத்திட்டார். எங்கும் நற்செய்தி கூறியே மீட்பரை கொண்டாடுவோம். Happy Christmas, Merry Christmas, Happy Christmas. மேலம் முழங்க மண்ணிலே மாதவாயிட தேனிலா காணம் பாடிட மன்னவர் பிறந்திட்டார். கூட்டம் தரிசிக்க ஞானிகளெங்கும் தேடிட விண்ணின் மேன்மை தோன்றினார் பாடுவோம். தூதர் சேனை பாடிட மீட்பர் கூட்டம் தரிசிக்க ஞானிகளெங்கும் தேடிட விண்ணின் மேன்மை தோன்றினார் பாடுவோம். பாடல் துணிக்குதே தேவபாலன் இயேசு பிறந்திட்டார். அடிமை கோலம் எடுத்திட்டார். எங்கும் நற்செய்தி கூறியே மீட்பரை கொண்டாடுவோம். Happy Christmas, Merry
கிறிஸ்மஸ். விண்ணிலே மேலும் முழங்க மண்ணிலே மாந்த மகிழ தேனிலா காண பாடிட மன்னவர் பிறந்திட்டார். மாநில பாவம் போக்கிட பாடிலே மீட்பு பெருகிட பரலோக வாசல் திறந்திட ரட்சகர் உதித்திட்டார். தேவபாலன் இயேசு பிறந்திட்டார். அடிமை கோலம் எடுத்திட்டார். எங்கும் நற்செய்தி கூறியே மீட்பரை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். Happy Christmas. Happy Christmas. Please be seated. We are going to take pictures family by family here in front of the altar. So after that, I think Santa is still getting ready. You couldn't find Santa? I think he has gone to Jerusalem, I think. Okay. So we will take family by family a picture. You just take as a family. வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வழியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். அன்னையுள்ள கொண்டவர் முன்னணியில் பிறந்தார். தந்தை துளி கோலமாய் மீட்பரே பிறந்தார், பிறந்தார். அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார். அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார். விண்ணின் மேல் மண்ணில் பிறந்தார். வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வழியுமானவர் வியப்புடன் வாழ்வை தந்தவர் வாழும் உலகிலே மாறானல்லவர். நேசக்கரம் நீட்டி நேசிக்கின்ற தேவன் பாசமுடன் நம்மில் வாழ வந்த நாதன் அவரை பாடி மகிழ்வோம். அன்னையுள்ள கொண்டவர்
உண்மையுள்ளம் கொண்டவர்